வெல்கம் டு அவர் சேனல் கற்றதை சொல்வோம். இன்றைக்கி வீடியோவில் ஆதார் கார்டில் எப்படி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதார் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ரௌசர் கிளிக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாரில் UIDIA அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். UIDAI அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். நம்ம வெப்சைட் இது தான், கவர்மெண்ட் வெப்சைட் இது தான். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இல்லை அப்டேட் ஆதார்னு இருக்கும். இந்த அப்டேட் ஆதாரில் அப்டேட் டெமோகிராஃபிக் டேட்டா அண்ட் செக் ஸ்டேட்டஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இதில் தான் லிங்க்கில் தான் நம்ம அட்ரஸ்ஸு, நேமு, டேட் ஆஃப் பர்த்து எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் லாகின் பண்ணிக்கோங்க. லாகினில் உங்கள் ஆதார் நம்பர் கேட்கும். அந்த ஆதார் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. இதில் தென் இந்த கேப்சா கோட் அப்படி டைப் பண்ணிக்கோங்க. தென் சென்ட் ஓடிபி கொடுங்க. உங்கள் மொபைல் நம்பர் ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இல்லை டைப் பண்ணுங்கள். அப்புறம் லாகின் ஆகும். லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண பிறகு உங்கள் ஐடிக்குள்ளே அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிடும். இதில் வந்து நீங்கள் ஆதார் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் உங்கள் ஆதார் கார்டு பிளாஸ்டிக்கில் வேணுன்னா அதை கிளிக் பண்ணி இப்போ அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அட்ரஸ்க்கே உங்களை பிளாஸ்டிக் கார்டு வந்துடும். தென் அப்டேட் ஆதார் ஆன்லைன் இருக்குது. இதில் வந்து நம்ம நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு, அட்ரஸ்ஸு, லாங்குவேஜ் இந்த மாதிரி எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இல்லை ப்ரொசீட் டு ஆதார் கொடுக்கோங்க. இதில் வந்து இந்த 1, 2ன்னு கீழே போட்டிருப்பாங்க. என்னென்ன ப்ரொசீஜர் எப்படி பண்ணணும் போட்டிருப்பாங்க. அதை வேணால் பார்த்துக்கோங்க. தென் ப்ரொசீஜர் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம நேம் வந்து மொத்தம் 2 டைம்ஸ் சேஞ்ச் பண்ண முடியும். இதில் வந்து 1 அப்டேட் ஆஃப் லெஃப்ட்னு இருக்குது. தென் டேட் ஆஃப் பர்த் 1 டைம் சேஞ்ச் பண்ண முடியும். தென் ஜெண்டர் வந்து 1 டைம் சேஞ்ச் பண்ண முடியும். அட்ரஸ் வந்து எப்போ எத்தனை தான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் பார்த்து சேஞ்ச் பண்ணுங்கள். நீங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் சேஞ்ச் பண்ணுறா இருந்தால் அது கரெக்டாக சேஞ்ச் பண்ணுங்கள். அடிக்கடி பண்ண முடியாது. அட்ரஸ் கிடையாது. அட்ரஸ் வந்து எத்தனை தான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை பார்த்துக்கோங்க. இதில் நம்ம அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறால அட்ரஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் டு அப்டேட் அட்ரஸ் கொடுங்க. இல்லை ஆல்ரெடி நம்ம அட்ரஸில் வந்து இப்போ ஓல்டு அட்ரஸ் என்ன அட்ரஸோ அந்த அட்ரஸ் டைப்பிங்கில் இருக்கும். அந்த அட்ரஸில் வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம நியூ அட்ரஸ் டைப் சேஞ்ச் பண்ணணும். எதை கீழே வந்துக்கோங்க. கீழே வந்ததுக்கப்புறம் நீங்கள் புது அட்ரஸ் என்ன டைப் பண்ணணும் டைப் பண்ணிக்கோங்க. இல்லை கேர் ஆஃப்னு இருக்கும். அதாவது நம்ம டாட்டர் ஆஃப், சன் ஆஃப், ஹஸ்பண்ட் ஆஃப், ஒய்ஃப் இந்த மாதிரி போடுவோம்ல. அதுக்கு இப்போ மொத்தமாகவே இப்போ காமனாக கேர் ஆஃப் போட்டுறாங்க. அதுக்காண்டி நீங்கள் அது டாட்டர் ஆஃப் நம்ம எப்படி போடணும்னு தெரியும் பார்த்துருக்க வேண்டாம். இல்லை கேர் ஆஃப்னு இருக்குது. கேர் ஆஃப் போட்டு இதில் வந்து உங்கள் அப்பா பேரோ இல்லை ஹஸ்பண்ட் நேமில் அவங்களோ அப்பா பேர் வாங்குறீங்களோ அவங்க பேர் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு தென் பில்டிங் அட்ரஸ் கேட்கும். இதில் டைப் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க. இல்லை தமிழும் டைப் பண்ணி வைக்கும். நீங்கள் தமிழும் டைப் பண்ணிட்டு இருக்கும். தமிழ் டைப் பண்ணுறதுக்கு இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது சேஞ்ச் ஆகி வரும். சப்போஸ் அது ஸ்பெல்லிங் தப்பாக தான் இருக்கும். அதில் அது நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் ஒரு டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் தங்கிலீஷ் டு தமிழ் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். நிறைய லிங்க் வரும். இதில் வந்து கீழே வந்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் சொல்யூஷன் வெப் சொல்யூஷன்ஸ் இருக்காக கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜில் வந்து நீங்கள் தங்கிலீஷ் டைப் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே தமிழில் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ பாருங்கள், பண்ணி காமிக்க பாருங்கள். இப்போ ஹலோ டைப் பண்ணிட்டேன்னா பாருங்கள், தமிழ் அப்படியே ஆட்டோமேட்டிக் இதாகிடும். இதில் நீங்கள் என்ன டைப் பண்ணணுமோ இதை நீங்கள் டைப் பண்ணி இதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த தங்கிலீஷ் டு தமிழுக்கு வெப்சைட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி டேட்டா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்ட்ரீட் நேம் கேட்டிருக்கோம். அது தென் ஏரியா, நீங்கள் எந்த ஏரியா எதை கொடுக்குங்க. லேண்ட்மார்க் கொடுத்துக்கோங்க. தென் பின்கோடு கேட்கும். பின்கோடு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கிராமம் என்ன கிராமம் எல்லாம் கேட்கும். போஸ்ட் ஆஃபீஸ் நம்பர் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதே வந்துடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி வராட்டுன்னு நீங்களே மேனேஜ் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட்டு எல்லாம் கொடுத்துட்டு
மேனுவல் அப்லோடு கேட்டிருக்கு. நம்மளுக்கு வந்து ப்ரூஃப் வைக்கணும். ப்ரூஃப் வச்சா தான் உங்களுக்கு வந்து அது அப்டேட் ஆகும். அதுக்கு என்னென்ன ப்ரூஃப் பார்க்கறதுக்கு இதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை என்னென்ன ப்ரூஃப் நர்ஸாக கொடுத்துருக்காங்க இவங்க. அதில் எந்த ப்ரூஃப் உங்களுக்கு இருக்குது எதாவது இருக்கான்னு பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து பேங்க் பாஸ்புக்கு அப்லாட்னா உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸு, ரேஷன் கார்டு இந்த மாதிரி நிறையா இருக்கும். வருஷம் உங்களுக்கு உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை பார்த்து கொடுங்க. சப்போஸ் எதுவுமே இல்லை, இல்லை ப்ரூஃப் எதுவுமே இல்லை, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஆதார் என்ரோல்மெண்ட் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்குவாங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு க்ரீனிங் சைன் பண்ணுவாங்கள்ல, இப்போ உங்கள் ஏரியாவில் உள்ள பக்கத்தில் உள்ள டாக்டர்ஸ் இந்த மாதிரி நோட்ரி லாயர் இந்த மாதிரி இருப்பாங்கள்ல, அவங்கள கொண்டு போய் நான் இப்போ இந்த அட்ரஸில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்களோட சைன் வாங்கிட்டு வந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் தான் இருக்குது பாருங்கள். சர்டிஃபிகேட் ஆஃப் அட்ரஸ் ஃபார்ம் போட்டு எம்பி, எம்ஏடிஏ இந்த குரூப் ஆஃபீஸர் இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட் கேட்கும். அந்த டாக்குமெண்ட் நீங்கள் சைன் பண்ணி வாங்கிட்டு அதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இந்த வியூ டீட்டெயில்ஸ் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ்க்காக கிளிக் பண்ணி கண்டினியூ டு அப்லோட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் அப்லோட் கேட்கும். அதை நீங்கள் இப்போ அப்ளை பண்ணிட்டீங்கன்னா போதும். அந்த ஃபார்ம் மேலே டவுன்லோட் பண்ணி இந்த வீடியோ முடிஞ்சு சொல்கிறேன். கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா உங்களுக்கு ப்ரிவியூ கேட்கும். நீங்கள் டைப் பண்ண அட்ரஸ் உங்களுக்கு கரெக்டாக செக் பண்ணி ப்ரிவியூ கேட்கும். அது கரெக்டான ப்ரிவியூ கரெக்டாக கொடுத்துங்க. அப்படிலாம் கரெக்ஷன் பண்ணால் எடிட் பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பேமெண்ட் தேர்ட் ஆப்ஷன், அதுக்கு தேர்ட் ஸ்டேஜ். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா பேமெண்ட் பண்ண சொல்லுவோம். அந்த பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து யூபிஐயில் பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் பண்ணிக்கலாம், கார்டு, கிரெடிட் கார்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா பேமெண்ட் பண்ண முடிச்சதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வந்துடும். நீங்கள் இப்படி அப்ளை பண்ணிக்கிங்கன்னு வந்துடும். அதில் வந்து நீங்கள் ஒரு 1 வீக்குள்ளே உங்களுக்கு அட்ரஸ் நீங்கள் என்ன கஷ்டம் கொடுத்தீங்களோ எல்லாம் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு வந்து நியூ ஆதார் கார்டு உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்தே உங்களுக்கு வந்துடும். ஆனால் கார்டு உடனே வராது. வர்றதுக்கு எப்படி மேக்ஸிமம் ஒரு 1 மந்த்துக்கு ஆயிரும். உங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது, ஆதார் கார்டு சேஞ்ச் பண்ணுறது இப்படி தான் பண்ணணும். நீங்கள் ஹோம் பேஜ் எடுத்துக்கோங்க. ஹோம் பேஜில் நீங்கள் ஹோம் பேஜ் வந்துடுமா? ஹோம் பேஜ் வந்த பிறகு இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மையாதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து டவுன்லோட்ஸ் இருக்கா, இல்லை ஆதார் என்ரோல்மெண்ட் பார் அப்டேட் ஃபார்ம் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் அந்த ஆதார் என்ரோல்மெண்ட் ஃபார்ம் தான். இந்த ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் பண்ணிவிட்டு உங்கள் நேமு, அட்ரஸ்ஸு, ஜெண்டர் எல்லாமே இதில் கேட்கும். எல்லாமே நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதி கொண்டு போய் குரூப் ஏ ஆஃபீஸர்ஸில் போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க அட்ரஸை பண்ணி தருவாங்க. க்ரீனிங் சைன் பண்ணுவாங்க. அதை வச்சு கூட நீங்கள் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஆதார் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுற இவ்வளோ தான். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அதை தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலே உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.